Good afternoon, children. Today we are going to learn Unit 3, Accounts of Partnership Firm and Fundamentals. Okay, partnership firm la basic mattum da we are going to learn in this lesson. Okay, இது பாத்தீங்கன்னா how to prepare capital account of the partners, whether fixed or fluctuating, then calculation of interest on capital, calculation of interest on drawings, calculation of profit and loss appropriation account, then commission. So these are the points we are going to discuss in this lessons. Okay. Partnership firm is a form of organization when two or more persons carry on some business activity on the basis of agreement among them. அதாவது பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு என்ன அர்த்தம்னா, இப்போ முன்னாடி நம்ம அதுக்கு முன்னாடிலாம் பார்த்துட்டு வந்து பார்த்தீங்க எல்லாமே வந்து சோல் ப்ரொப்ரைட்டர் தான் பார்த்தோம். ஒரு சோல் ப்ரொப்ரைட்டர் வந்து எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாரு, அதுக்கு என்னென்ன ப்ரொசீஜர், ஹவு டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட், அதெல்லாம் தான் இப்போ லேர்ன் பண்ணோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் அப்படின்னு படிக்க போகிறோம். பார்ட்னர்ஷிப்னா இப்போ ரெண்டு மூணு பேர், அதாவது டூ ஆர் மோர் பர்சன்ஸ் சேர்ந்து என்ன பண்ணுறாங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறாங்க. எப்படி பிஸ்னஸ் பண்ணுறாங்கன்னா வித் அன் அக்ரிமெண்ட், அவங்களுக்குள்ள ஒரு அக்ரிமெண்ட் இருக்கு. அந்த அக்ரிமெண்ட் படி they are doing the business. The person who have agreed to carry on the partnership business are individually called partners. ஸோ அதில் வந்து யாரெல்லாம் அந்த அக்ரிமெண்ட்டை வந்து அக்செப்ட் பண்ணிட்டு அதில் வந்து ஒரு மெம்பராக இருக்கிறாங்களோ அவங்கள வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா பார்ட்னர்ஸ். ஓகே, அண்ட் கலெக்டிவ்லி கால்ட் அஸ் firm. ஸோ எல்லாம் மொத்தமாக சேர்ந்தது வந்து firm அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த நேம் under which the business of the firm carried on is called the firm name. In the case of partnership, the purpose of many persons joined together may be to raise more capital, to hold expertise, to share responsibility and liabilities, etc. அதாவது இப்போ எதுக்கு நிறைய பர்சன்ஸ் வந்து ஒரு பிஸ்னஸ்ல வந்து சேர்த்து பிஸ்னஸ் பண்றோம்னு நினைக்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ கேபிட்டல் இன்க்ரீஸ் பண்ணோம்னா ஆட்டோமேட்டிக்கலி தி பிஸ்னஸ் வில் பி டெவலப்ட். ஓகே, இன்னும் நல்லா கொஞ்சம் டெவலப் பண்ணி பார்க்காம பண்ணலாம். ஸோ thus to overcome the limitation of sole proprietorship such as limited capital, small size of business, etc., the partnership firms are formed. So profit or loss arising from the partnership business is shared by the partners in the agreed ratio. இப்போ டெஃபினிஷன் சொல்றேன், கவனிச்சுக்கோங்க. பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னா, the firm are governed by the Partnership Act of 1932. The registration of the partnership firm is not compulsory, it is optional. How it is safer for the partnership firm to get registered so that the partners can avail the benefit of the registration. Okay, so இந்த பார்ட்னர்ஷிப்ல உங்களுக்குள்ள கூட ஒரு அக்ரிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா it is not compulsory. ஓகே, இட் இஸ் ஆப்ஷனல். வேணா ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், இல்லைன்னா எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம். ஸோ ரெஜிஸ்டர் பண்ணுறதுனால அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் அப்படின்னா, ஃபியூச்சரில் இவங்களுக்குள்ள ஏதோ ப்ராப்ளம் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும். சரியா? Partnership is defined as the relationship between the person who have agreed to share the profit of the business carried on by all or any of them acting for all. So இப்போ இந்த பார்ட்னர்ஷிப் பிஸ்னஸ் பார்ட்னர்ஷிப் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ டூ ஆர் மோர் பர்சன்ஸ் கேன் ஜாயின் டுகெதர் டு ஃபார்ம் ஏ பிஸ்னஸ். ஓகே, ஸோ ரெண்டுக்கு மேற்பட்டவங்க என்ன பண்ணலாம், சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம். ஓகே, அது வந்து எப்படி பண்ணலாம் அப்படின்னா அவங்களுக்குள்ள there should be agreement. ஓகே, ஸோ அந்த அக்ரிமெண்ட்ல டு ஷேர் த ப்ராஃபிட் ஆஃப் த பிஸ்னஸ் கேரிட் ஆன் பை ஆல். ஸோ ஒருத்தரை என்ன பண்ணலாம், ஹோல் பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம், இல்லை எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஓகே, ஸோ எல்லாருமே சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து ஃபுல் பிஸ்னஸையும் பார்த்துக்கலாம். சரியா? தென் ஃபீச்சர்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப். ஸோ பார்ட்னர்ஷிப்ல என்னென்ன நன்மைகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, partnership is an association of two or more persons. The maximum number of partners is limited to 50. ஸோ அதிகபட்சம் ஒரு பிஸ்னஸ்ல பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து பார்த்தீங்கன்னா 50 பேர் வரலும் சேர்ந்து பிஸ்னஸ் பண்ணலாம்.
சரியா? So there should be an agreement among the persons to share the profit or loss of the business. The agreement may be oral or written. So agreement வந்து ஓரலாவும் இருக்கலாம் இல்லைன்னா written ஃபார்ம்லயும் இருக்கலாம். சரியா? So the agreement must be carry on the business and to share the profit of the business. So agreementலயே வந்து யார் யார் எவ்வளவு கேபிட்டல் இன்வெஸ்ட் பண்ணிருக்காங்களோ அதை பேஸ் பண்ணி அக்ரிமெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிட்டு அதுல வர ப்ராஃபிட்டை வந்து ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ த பிஸ்னஸ் மே பி கேரிட் ஆன் ஆல் பை ஆல் த பார்ட்னர்ஸ் ஆர் எனி ஆஃப் தெம் ஆக்டிங் ஃபார் ஆல். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாருமே சேர்ந்தும் பிஸ்னஸ் பண்ணலாம், இல்லை யாராவது ஒருத்தர் வந்து ஃபுல் பிஸ்னஸையும் கண்ட்ரோல் பண்ணி இது பண்ணலாம், பிஸ்னஸ் பண்ணலாம். சரியா? அடுத்தது பார்ட்னர்ஷிப் டீட் அப்படின்னு என்ன அர்த்தம்னா இட் இஸ் ஏ ரிட்டன் டாக்குமெண்ட், ஒரு அக்ரிமெண்ட் அது. ஸோ இதுல வந்து இதெல்லாம் வந்து இருக்கணும் கட்டாயமா அக்ரிமெண்ட்ல அப்படின்றது பார்ட்னர்ஷிப் டீட். So partnership deed is a document in writing that contains the terms of the agreement among the partners. So it is not compulsory of the partners to have a partnership deed as per the Indian Partnership Act of 1932. But it is desirable to have a partnership deed as it serves an evidence of the terms of the agreement among the partners. So அதுக்குள்ள வந்து என்ன இருக்குன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ எப்படி நம்ம பிரிச்சுக்க போறோம். ஓகே, ஸோ அதுக்கப்புறம் சேலரி, கமிஷன், இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் வந்து அக்ரிமெண்ட்ல முன்னாடியே நம்ம கொண்டு வந்துருவோம். ஸோ அப்போ இதெல்லாம் வந்து அக்ரிமெண்ட்ல வர்றதுனால அதுக்கப்புறம் ஃபியூச்சர்ல வந்து பார்ட்னர்ஸ்குள்ள எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. ஓகே, இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல என்னென்ன டாக்குமெண்ட்ல என்னென்ன வரும்ன்றது வில் see now. நேம் ஆஃப் த ஃபர்ம் அண்ட் நேச்சர் அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அந்த ஃபர்முடைய நேம், அதாவது நிறுவனத்துடைய பேர். ஃபார் எக்ஸாம்பிள் ரவி ஃபர்னிச்சர் மார்ட் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறோம். ஓகே, அண்ட் நேச்சர் அது இது பையிங் அண்ட் செல்லிங். அண்ட் பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ், ஸோ எந்த பிளேஸ்ல மதுரை, தேனி அந்த மாதிரி சொல்லிட்டு பிளேஸ் ஆஃப் பிஸ்னஸ். ஸோ அது வந்து டாக்குமெண்ட்ல அந்த டீட்ல வந்துடும். அடுத்தது செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டேட் ஆஃப் கமென்ஸ்மெண்ட் அண்ட் டியூரேஷன் பிஸ்னஸ். ஸோ எப்போ வந்து பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறாங்க, ஸோ ஒரு டியூரேஷன் வந்து ஒரு 5 years இல்லை 10 years அப்படின்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். அடுத்தது நேம் அண்ட் அட்ரஸ் ஆஃப் ஆல் பார்ட்னர்ஸ். ஸோ அந்த டீட்ல வந்து எல்லா பார்ட்னர்ஸுடைய நேம் இருக்கணும், அவங்களுடைய அட்ரஸ் ஆல்சோ ஷுட் பி தேர். தென் கேபிட்டல் கான்ட்ரிபியூட்டட் பை ஈச் பார்ட்னர். ஸோ ஒவ்வொரு பார்ட்னரும் எவ்வளோ கேபிட்டல் போட்டிருக்காங்கன்றதையும் டீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கணும். தென் ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. ஸோ எப்படி அவங்க பிரிச்சுக்கு போறாங்க, ஈக்குவலா பிரிச்சுக்கு போறாங்களா இல்ல கேபிட்டல் ரேஷியோல பிரிச்சுக்கு போறாங்கன்றதையும் இட் வில் கம் இந்த பார்ட்னர்ஷிப் டீட்ல வரும். தென் அமௌண்ட் ஆஃப் டிராயிங்ஸ் அலவுட் டு ஈச் பார்ட்னர். ஸோ ஒரு பார்ட்னரும் எவ்வளவு டிராயிங்ஸ் வந்து பிசினஸ்ல இருந்து பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கலான்றதும் அதுல இருக்கும், டீட்ல இருக்கும். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் டு பி அலவுட் ஆன் கேபிட்டல். ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து இப்போ நல்ல ப்ராஃபிட்ல இருந்துச்சு அப்படின்னா ஸோ ஒரு பார்ட்னர்ஸ்க்கும் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணலான்றதும் டீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆன் லோன்ஸ் ப்ரொவைடட் பை பார்ட்னர்ஸ். ஸோ யாராவது பார்ட்னர்ஸ் என்ன பண்ணிருப்பாங்கன்னா இப்போ கேபிட்டல் பத்தாம இருந்துச்சுன்னா அவங்க வந்து லோன் மாதிரி ப்ரொவைட் பண்ணலாம் பிஸ்னஸுக்கு. ஸோ அப்போ அந்த லோனுக்கு வந்து அப்போ பிஸ்னஸ் என்ன பண்ணும், ஃபார்ம் என்ன பண்ணுன்னா அவருக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணும். ஸோ அப்போ அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், அதுக்கு இத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு டீட்ல வந்து மென்ஷன் பண்ணியிருக்கோம். தென் அமௌண்ட் ஆஃப் சேலரி டு பி அலவுட் டு எனி பார்ட்னர். ஸோ ஒரு சில பார்ட்னர் என்ன பண்ணுவார் பார்த்தீங்கன்னா காலையில இருந்து ஃபுல்லா அவரே வந்து பிஸ்னஸை பார்த்துப்பாரு. ஸோ அப்போ அவரே பிஸ்னஸை பார்த்துக்கிறனால அவர் என்ன பண்ணுவாரு, ஹி மே ஆஸ்க் சேலரி. நீங்க 2 பேருமே இல்லை, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏபிசி பார்ட்னர்னு வச்சுக்கோங்களேன், அதுல வந்து ஏ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அப்படி பிசினஸ் ஃபுல்லா அவரே பார்த்துக்கிறாரு. பிஎன்சியரால வர முடியல பிசினஸ்க்கு வந்து அவங்களால பார்க்க முடியாதனால ஏவை ஃபுல்லா பார்த்துக்கிறாரு. ஸோ அப்போ அவருக்கு ஏதாவது சேலரி ப்ரொவைட் பண்ணணும்ல, ஸோ அதையும் டீட்ல கொண்டு வந்துடணும். தென் மெயின்டெனன்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட் ப்ரொசீஜர். ஸோ அக்கௌண்ட்ஸ் எப்படி மெயின்டைன் பண்றது, ஆடிட் ப்ரொசீஜர் எல்லாமே டீட்ல வந்துடும். அப்புறம் ப்ரொவிஷன் ஃபார் அட்மிஷன் ஆஃப் ஏ நியூ பார்ட்னர். இப்போ திடீர்னு யாராவது ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆகலாம், இல்ல புதுசா இன்னொரு பார்ட்னர் நம்ம சேர்த்துக்கிட்டாலும் சேர்த்துக்கலாம். அதுக்குண்டான ப்ரொசீஜர் வந்து எதுல இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா டீட்ல இருக்கும். தென் ப்ரொசீஜர் ஃபார் ரிட்டையர்மெண்ட் ஆஃப் த பார்ட்னர் அண்ட் செட்டில்மெண்ட் ஆஃப் டியூஸ் டு த ரிட்டையர்ட் பார்ட்னர். ஸோ ஒரு சில பார்ட்னர் வந்து அவங்களுடைய இல்னஸ்னாக இருக்கலாம், இல்ல அவங்களுக்குள்ள ஏதாவது மனசாப்பிக்கலான பிசினஸ் விட்டு வெளில போற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி பட்சத்துக்கு அவர் ரிட்டையர் ஆகிற அதுதான் ரிட்டையர்மெண்ட்னு சொல்றோம். ஸோ அவருக்கு என்னென்ன சேர வேண்டியது செட்டில்மெண்ட் அதெல்லாம் வந்து டீட்ல வந்துடும். சரியா, முன்னாடி இது எல்லாமே ப்ராப்ளம் வராம இருக்காக தான் டீட்ல கொண்டு வந்துருது. ஓகே,
Then method of valuation of goodwill and valuation of assets and liabilities at the time of admission or retirement or death of the partner. Okay, ஸோ அப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் வந்து வேல்யூவேஷன் பண்ணிடுவாங்க. ஒரு பார்ட்னருக்கு எவ்வளோ சேரணும், ஒரு பார்ட்னர் புதுசாக வந்தாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்னர் ரிட்டையர் ஆனாலும் சரி, இல்லை ஒரு பார்ட்னர் இறந்துட்டாலும் சரி. ஸோ அந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா குட்வில் வேல்யூ பண்ணுறதை பற்றி டீட்ல வந்துடும். சரியா? தென் அப்பாயின்மெண்ட் ஆஃப் executors in case of death of your partner and settlement of dues to the legal heirs. ஸோ இப்போ ஏதாவது ஒரு பார்ட்னர் இறந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களா, அப்போ அந்த அவருடைய செட்டில்மெண்ட்லாம் வந்து யாருக்கு போய் சேருமோ அந்த வாரிசுக்கு போய் செட்டில் பண்ண வேண்டிய அமௌண்ட்டு எப்படி செட்டில் பண்ண போனோன்றது எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து அக்ரிமெண்ட்ல இருக்கும். தென் செட்டில்மெண்ட் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் அண்ட் டிசல்யூஷன் ஆஃப் தி ஃபர்ம். ஸோ அப்போ அந்த ஃபர்ம் வந்து கலைக்கும் போது அதுக்கு உண்டான ப்ரொசீஜரும் டீட்ல வந்துடும். ஸோ டோட்டலி பார்த்தீங்கன்னா 16 கண்டென்ட் இருக்கு. ஓகே, ஸோ இதெல்லாம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது அப்ளிகேஷன் ஆஃப் த ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் த இந்தியன் பார்ட்னர்ஷிப் ஆக்ட் ஆஃப் 1932 in the absence of partnership deed. ஸோ ஒரு சிலது வந்து டீட்ல வந்து ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா அப்போ கட்டாயமா இதெல்லாம் வந்து ஒரு சிலது வந்து கட்டாயமா கொடுத்தே ஆகணும், ஒரு சிலது வந்து கட்டாயமா கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ எதெல்லாம் வந்து ஆப்சென்டா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ரெனுமரேஷன் டு த பார்ட்னர்ஸ். இப்போ நீங்க ஒரு டீட் போட்டிருக்கீங்க, பார்ட்னர்ஸ் கூட சேர்ந்து ஒரு டீட் ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, அதுல வந்து டீட் வந்து ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா என்னென்ன ஆப்சென்ட் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ ரெனுமரேஷன் டு த பார்ட்னர்ஸ், ரெனுமரேஷன் டு த பார்ட்னர்ஸ் அதாவது சேலரி பத்தி எதுவுமே மென்ஷன் பண்ணல. இப்போ ஏபிசி பார்ட்னர் இருக்காரு, இப்போ ஏ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் அவரே பாத்துக்கிறாரு, பியூசி வந்து பிசினஸ் பக்கமே வரதே கிடையாது. ஸோ அதனால என்ன பண்றாங்க, இவங்க ரெண்டு பேருமே வந்து சுத்தமா பிசினஸ் பக்கமே வரல. திடீர்னு கொஞ்ச நாள் கழிச்சு என்ன பண்றாரு, ஏ வந்து எனக்கு சேலரி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அப்போ நம்ம தைரியமா அவர்கிட்ட பேசலாம், சார் இந்த மாதிரி நீங்க வந்து டீட்ல வந்து நீங்க முன்னாடியே வந்து நம்ம இதுமே டிஸ்கஸ் பண்ணல சேலரியை பத்தி, அப்போ உங்களுக்கு வந்து நீங்க சேலரி கேட்கறது வந்து தப்பு. ஸோ அப்போ டீட்ல ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா நோ ரெனுமரேஷன் டு த பார்ட்னர்ஸ் ஆஸ் பர் த செக்ஷன் 13A படி நோ சேலரி ஆர் ரெனுமரேஷன் இஸ் அலவுட் டு எனி பார்ட்னர். சார் அவர் கேட்டாலும் நம்ம கொடுக்க முடியாது. அடுத்தது ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ. இப்போ டீட்ல வந்து ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ வந்து ஆப்சென்டா இருக்குன்னு வச்சுக்கோங்க, அதை பத்தி மென்ஷனே பண்ணல. யார் யார் எவ்வளவு பிரிச்சு எடுத்துக்கணும், ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கணுமா இல்ல கேபிட்டல் ரேஷியோ படி ப்ராஃபிட் ஷேரிங் பிரிச்சு எடுத்துக்கணுமா அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்லை அப்படின்னா டீட்ல ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா எல்லா பார்ட்னருமே ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கணும், எல்லா பார்ட்னருமே ஈக்குவலா பிரிச்சு எடுத்துக்கணும் ஆஸ் பர் செக்ஷன் 13B. தென் இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல். இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எப்போ கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பிசினஸ்ல வந்து நல்ல ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கேன் பி ப்ரொவைடட் டு த பார்ட்னர். அது வந்து டீட்ல கொண்டு வந்துட்டா அந்த டீட் பர்சன்டேஜ் படி we can provide இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் டு த பார்ட்னர்ஸ். ஓகே, இப்போ டீட்ல வந்து ஆப்சென்டா இருக்கு அப்படின்னா நோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இஸ் அலவுட். ஸோ அப்போ நம்ம வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஸோ when a partner is entitled to interest and capital contributed as per the partnership deed, such interest and capital will be payable only out of the profit. Okay. Then interest and loan advanced by partners to the firm. அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன். இப்போ ஒரு பார்ட்னர் வந்து என்ன பண்றாருன்னா இப்போ திடீர்னு பிசினஸ்ல வந்து பார்ட்னர்ஷிப் ஃபார்ம் பிசினஸ்ல வந்து கேபிட்டல் கொஞ்சம் பத்தாம இருக்கு அப்படின்னு சொல்லும்போது இப்போ எல்லாராலையும் போட முடியாது. அப்போ ஒரு பார்ட்னர் வந்து அவர் மட்டும் போட்டாருன்னா அது கேபிட்டலா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது, அதை வந்து லோனா தான் நம்ம கன்சிடர் பண்ணணும். ஸோ அப்போ அந்த லோன் கொடுக்குறாருல அதுக்கு வந்து we have to pay interest to the provider. அந்த பார்ட்னருக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இன்ட்ரெஸ்ட் கொடுக்கணும். ஸோ அது வந்து எத்தனை பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க டீட்ல ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கட்டாயமா அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோனை வந்து ப்ரொவைட் பண்ணணும். அப்படி டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோனை பத்தி சொல்லாம இருந்துச்சு அப்படின்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் இஸ் டு பி அலௌட் அட் த ரேட் ஆஃப் 6% per annum. ஸோ அப்போ டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோனை பத்தி எத்தனை பர்சன்டேஜ்னு சொல்லல, ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா பட் பார்ட்னர் வந்து லோன் ப்ரொவைட் பண்ணியிருந்தாருன்னா அவர் கேட்பாரு எனக்கு இன்ட்ரெஸ்ட் இத்தனை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் அப்படிலாம் நம்ம கொடுக்க முடியாது. எத்தனை பர்சன்டேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 6% we can provide loan to the loan giving partner.
அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் முதல்ல டிராயிங்ஸ்னா என்ன, ஓனர் வந்து தன்னுடைய பர்சனல் யூஸ்க்கு எடுத்தாருன்னா தட் இஸ் கால் டிராயிங்ஸ்னு படிச்சிருக்கோம். ஓகே, இங்க பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ல வந்து பார்ட்னர்ஸ் யார் வேணாலும் என்ன பண்ணலாம், அவங்களுடைய பர்சனல் யூஸ்க்காக எடுத்துக்கலாம். பட் இவ்வளவு இன்ட்ரெஸ்ட் ப்ரொவைட் பண்ணணும்னு சொல்லிட்டு முன்னாடியே டீட்ல இருந்துச்சு அப்படின்னா அப்ப கட்டாயமா அதை ப்ரொவைட் பண்ணணும். இல்ல டீட்ல வந்து ஆப்சென்டா இருந்துச்சு அப்படின்னா அப்ப கட்டாயமா அவங்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கொடுக்கணும்னு அவசியமே கிடையாது. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப இந்த ஒரு 5 ஐட்டம்ஸ் சொன்ன பாருங்க, இது மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது டீட்ல இதெல்லாம் ஆப்சென்டா இருந்துச்சுன்னா எது இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணணும், எது இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணக்கூடாதுன்றது இப்போ நம்ம லேர்ன் பண்ணியிருக்கோம். இப்போ அதுக்கு ரிலேட்டடா ஒரு எக்ஸாம்பிள் பாருங்க. ஓகே, இப்போ இல்லஸ்ட்ரேஷன் 1ல என்ன சொல்றாங்கன்னா ஏ பி சி அண்ட் டி ஆர் பார்ட்னர்ஸ் இன் ஏ ஃபர்ம். ஸோ ஒரு ஃபர்ம்ல வந்து 4 பேரும் பார்ட்னரா இருக்காங்க. there is no partnership deed. How will you deal with the following items? Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து பார்ட்னர்ஷிப் டீட்ல வந்து வரல, இவங்களுக்குள்ள வந்து ஒரு பார்ட்னர்ஷிப் டீடே கிடையாது. இதுல ஃபர்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா A has contributed maximum capital, he demands interest and capital at 12% per annum. அதாவது ஏ என்ன பண்றாருன்னா அவர் தான் இருக்குதுல அதிகமா கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காரு. அப்போ அவர் என்ன சொல்றாருன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் எனக்கு வந்து 12% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. இப்போ நம்ம முன்னாடியே படிச்சோம், டீட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து சைலண்டா இருந்துச்சு அப்படின்னா எந்த பார்ட்னர் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கேட்டாலும் நம்ம கொடுக்க கூடாது, தைரியமா பேசலாம். சார் நமக்குள்ள டீடே கிடையாது, நீங்க இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து கேட்கறது தப்பு அப்படின்னு அவங்களுக்கு நம்ம ரிப்ளை பண்ணலாம். சரியா? ஸோ அப்போ வாட் இஸ் த ஆன்சர் நவ்? What is the answer now? So no interest on capital is payable to any partner. Okay, next. B has withdrawn ₹1,000 per month. Other partner asked B to pay interest on drawings at 10% per annum to the firm, but B does not agree to it. அதாவது என்ன பண்றாருன்னா B வந்து ஒரு மாசமும் ₹1,000 வித்ரா பண்றாரு அவருடைய பர்சனல் யூஸுக்காக. ஸோ அப்போ டிராயிங்ஸ் டோட்டல் டிராயிங்ஸ் பார்த்தீங்கன்னா 12,000. ஓகே, ஸோ மற்ற 3 பேர் இருக்காங்களே ஏ சி அண்ட் டி பார்ட்னர்ஸ், அவங்களாம் சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா பிஏ வந்து யூ ஹேவ் டு பே இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் அட் 10% per annum to the firm அப்படின்னு சொல்றாங்க. அப்போ உடனே என்ன சொல்றாரு, பி டஸ் நாட் அக்ரி டு இட். ஸோ அப்போ நம்மளுடைய ஆன்சர் என்ன, அதாவது அக்ரிமெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங் சைலண்டா இருந்துச்சு அப்படின்னா அவர் கட்டாயமா என்ன பண்ண வேண்டாம், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ் வந்து பே பண்ண அவசியம் இல்லை. ஸோ அப்போ ஆன்சர் ஷுட் பி நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜபிள் ஆன் டிராயிங்ஸ் மேட் பை த பார்ட்னர், இஃப் தேர்ஃபோர் B need not to pay interest on drawings. Okay, then third question. Loan advanced by C to the firm is 10,000. C என்ன பண்றாருன்னா பிசினஸ்ல வந்து பணம் பத்தல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 10,000 வந்து லோனா கொடுக்குறாரு. He demands interest on loan at 9% per annum. A and B do not agree with this. அதாவது ஒரு 10,000 கொடுத்துட்டு என்ன சொல்றாரு, எனக்கு இன்ட்ரெஸ்ட் வந்து 9% கொடுங்க, 10% கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு 9% கொடுங்க அப்படின்னு சொல்றாரு. ஏன் பியும் அக்செப்ட் பண்ணல, ஏன்பா நமக்குள்ளதான் வந்து டீடே கிடையாது, நீங்க எப்படி அவ்வளவு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்ப டீடு ஆப்சென்டா இருந்துச்சுன்னா வேணும்னா 6% we can provide. டீடே இல்லைன்னா கூட நம்ம என்ன பண்ணோம், இன்ட்ரெஸ்ட் அண்ட் லோன் வந்து கட்டாயமா 6% கண்டிப்பா கொடுத்தே ஆகும். ஓகே, இப்போ ஒரு 10,000க்கு வந்து அவர் கேட்டது எவ்வளவு கேட்டார் அப்படின்னு பாத்தீங்கன்னா 9% கேட்டார். 9% பார்த்தீங்கன்னா எவ்வளவு கால்குலேட் பண்ண எவ்வளவு வருது, 900 வருது. பட் அவ்வளோ வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து நம்மளால ப்ரொவைட் பண்ண முடியாது. But 6% is eligible. Okay, so interest on loan is payable at 6% per annum. Therefore, C is to get interest at 6% per annum on rupees 10,000. அடுத்தது D demands salary at the rate of 5,000 per month as he spends full time for the business. B and C do not agree with this. டி என்ன சொல்றாரு, ஏ பி சி யாருமே பிசினஸ் பக்கமே வரதே கிடையாது. சி மட்டும்தான் டி மட்டும்தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பிசினஸ் பாத்துக்கிறாரு. அவர் என்ன சொல்றாரு, எனக்கு 5,000 வந்து சேலரியா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. பட் இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன சொல்றாங்கன்னா நமக்குள்ள அக்ரிமெண்டே கிடையாது, அப்ப நீங்க எப்படி சேலரி கேட்கலாம். அப்ப அவங்க கேட்கறது வந்து அவங்க கேட்கற இது வந்து கரெக்ட் தான். அப்ப என்ன பண்ண வேண்டாம், சேலரி வந்து கொடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அடுத்தது, then A demands the profit to be shared in the capital ratio, but
B, C and D do not agree. திடீர்னு ஏன் என்ன சொல்றாருன்னா யார் யார் எவ்வளவு கேபிட்டல் போட்டிருக்கோமோ அந்த ரேஷியோல வந்து நம்ம ப்ராஃபிட் பிரிச்சு எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. பட் இவங்களுக்குள்ள அக்ரிமெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராஃபிட் ஷேரிங் ரேஷியோ பத்தி எந்த ஒரு அக்ரிமெண்ட்டே கிடையாது. அப்போ இவர் கேட்கறது கரெக்டா? தப்பு. ஸோ அப்போ வரக்கூடிய ப்ராஃபிட்டை வந்து ஈக்குவலா தான் ஷேர் பண்ணிக்கணும். ஸோ ப்ராஃபிட் ஷுட் பி டிஸ்ட்ரிபியூட்டட் ஈக்குவலி. ஓகே, அடுத்தது இப்போ பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போறோம். இப்போ எத்தனை பார்ட்னர் இருக்காங்களோ அந்த பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுன்றதை we are going to learn. Okay, next method of maintaining capital accounts of partners. Amount invested by partners in the partnership business is called partners capital. So capital may be contributed by a partner in cash or in the form of asset. So அவங்க இன்வெஸ்ட் பண்றது கேஷாவும் கொண்டு வரலாம், இல்ல அசெட்டாவும் கொண்டு வந்துட்டு பிசினஸ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். ஃபார் ஈச் பார்ட்னர் a separate capital account is maintained. ஸோ ஒரு பார்ட்னருக்கு ஒரு கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து மெயின்டைன் பண்ணணும். அதில் கேபிட்டல் அக்கௌண்ட் ஆஃப் பார்ட்னர்ஸ் இன் ஆஃப் எ firm may be maintained by following two methods. ஸோ ரெண்டு மெத்தட்ல வந்து மெயின்டைன் பண்ணிக்கலாம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட், another one is fluctuating capital method. ஓகே, இப்போ இதில் ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்னா என்ன, ஃப்ளக்சுவேட்டிங்ன்றதை வில் see. ஓகே, இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னா under fixed capital method the capital of the partners is not altered and it remains generally fixed. இதுல வந்து பார்ட்னர்ஸ் எவ்வளவு கேபிட்டல் போட்டாலும் மாறவே மாறாது, அப்படியே ஃபிக்ஸடா இருக்கும். 5 lakhsனா 5 lakhs அப்படியே இருக்கும். சரியா? Two accounts are maintained for each partner, namely இந்த ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல வந்து ரெண்டு அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண போறோம். ஒன்னு வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட் அண்ட் another one is கரண்ட் அக்கௌண்ட். ஸோ இந்த கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் மட்டும் தான் அதில் காமிக்க போறோம். கரண்ட் அக்கௌண்ட்ல அவங்க வந்து ஃபேமுக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க, ஃபேம் அவங்களுக்கு என்னென்ன கொடுக்க போறாங்க, அது எல்லாத்தையுமே கரண்ட் அக்கௌண்ட்ல காமிக்க போறோம். ஸோ த டிரான்சாக்ஷன் ரிலேட்டிங் டு த இனிஷியல் கேபிட்டல் இன்ட்ரடியூஸ்ட், additional capital introduced and capital permanently withdrawn are entered in the capital account and all other transactions are recorded in the current account. So இப்போ இந்த ரெண்டு அக்கௌண்ட் சொன்னல, ஒன்னு கேபிட்டல் அக்கௌண்ட், another one is current account. கேபிட்டல் அக்கௌண்ட்ல அவர் போட்ட கேபிட்டல் எவ்வளவு கேபிட்டல் அடிஷனலா போட்டிருக்காரு, எவ்வளவு கேபிட்டல் வந்து வித்ட்ரான் பண்ணிருக்காரு பர்மனண்டா, அது மூணுமே கேபிட்டல் அக்கௌண்ட்ல காமிக்க போறோம். தென் கரண்ட் அக்கௌண்ட்ல அதர் டிரான்சாக்ஷன் என்ன அப்படின்னா ஃபார்ம் பார்ட்னர்ஸ்க்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ண போகுது, பார்ட்னர் ஃபேமுக்கு என்னென்ன ப்ரொவைட் பண்ண போறாருன்றத கரண்ட் அக்கௌண்ட்ல காமிக்கணும். ஓகே, இதுல பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட். பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து இஸ் credited with the original amount of capital introduced by the partner into the business and any additional capital introduced by him or him in the subsequent year. The account is debited with the amount of capital permanently withdrawn by a partner from the business. No other items are debited or credited to this account. Capital account will always show credit balance under this method. The balance of capital account remains the same unless any additional capital is introduced or capital is permanently withdrawn. இதுல வந்து ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ன்றதுனால கேபிட்டல் எவ்வளவு போட்டாங்களோ அது அப்படியே தான் இருக்கும். எப்போ மாறும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவர் அடிஷனல் கேபிட்டல் ஏதாவது போட்டிருந்தாலோ இல்ல நடுவில் ஏதாவது பர்மனண்டா கேபிட்டல் வித்ட்ரா பண்ணியிருந்தா மட்டும்தான் சேஞ்சஸ் இருக்கும். சரியா? ஸோ இப்போ கேபிட்டல் அக்கௌண்ட் வந்து ஆல்வேஸ் இட் ஹாவ் கிரெடிட் பேலன்ஸ். ஸோ கிரெடிட் பேலன்ஸ்னால அப்போ நீங்க ஓப்பனிங் பேலன்ஸ் வந்து கிரெடிட் சைட்ல தான் போடணும். சரியா? பை பேலன்ஸ் பி பை டி. அதே மாதிரி எதனா அடிஷனல் கேபிட்டல் போட்டிருந்தாருனோ அதையும் நீங்க வந்து கிரெடிட் சைட்ல தான் போடணும். ஏதாவது வித்ட்ரா பண்ணியிருந்தா பர்மனன்ட்லி வித்ட்ரா ஃப்ரம் த பிசினஸ் மட்டும் தான் டெபிட் பண்ணணும். அப்புறம் ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணி வருது அவங்களுடைய க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேபிட்டல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப வெரி சிம்பிள். நெக்ஸ்ட் கரண்ட் அக்கௌண்ட். கரண்ட் அக்கௌண்ட்ல partners current account is prepared for recording all the transaction between the partners and the firm other than the initial capital introduced, additional capital introduced and capital permanent withdrawn. So இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அவர் கேபிட்டல் போட்டாரு, அடிஷனல் கேபிட்டல் போட்டாரு, கேபிட்டல் வந்து பண்ணுவார். அதை தவிர்த்து மற்ற வர டிரான்சாக்ஷன் எல்லாமே கரண்ட் அக்கௌண்ட்ல தான் கொண்டு வரணும். ஸோ அதுல என்னென்ன கொண்டு வர போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, this account is credited with the interest on capital. ஸோ இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து இன்ட்ரெஸ்ட் ஆன் கேபிட்டல் வந்து யார் கொடுக்குறா அப்படின்னு பாத்தீங்கன்னா
ஃபார்ம் வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்கும். ஸோ கொடுக்கறதுனால இது வந்து பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கௌண்ட்ல வந்து கிரெடிட் ஆகிடும். தென் பார்ட்னர்ஸ் சேலரி இதுவும் யார் கொடுக்குறா? ஃபார்ம் வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்குது. ஆர் தென் கமிஷன். ஓகே, கமிஷனை யார் கொடுக்குறா? பிசினஸ் ஃபார்ம் தான் கொடுக்குது. ஃபார்ம் வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்குது. அண்ட் ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் டு த பார்ட்னர். ஸோ அப்போ இது எதெல்லாம் யார் கொடுக்குறா? ஃபார்ம் வந்து பார்ட்னருக்கு என்ன கொடுக்குது? இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் கொடுக்குது, சேலரி கொடுக்குது, கமிஷன் கொடுக்குது, ஷேர் ஆஃப் ப்ராஃபிட். ஓகே, ஸோ அப்போ இந்த 4 ஐட்டத்தை நீங்க என்ன பண்ணணும்? கிரெடிட் பண்ணிடணும். சரியா? அடுத்தது டெபிட் பண்ண வேண்டிய ஐட்டம்ஸ் எது பாருங்க. டிராயிங்ஸ் பர்சனல் யூஸ்க்காக எடுத்தாங்க அப்படின்னா அதை வந்து டெபிட் பண்ணும். சரியா? அடுத்தது இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் அண்ட் ஷேர் ஆஃப் லாஸ் ஆஃப் தி பார்ட்னர். ஓகே, ஸோ இது 3 ஐட்டத்தை என்ன பண்ணும்? டெபிட் பண்ணும். ஆஸ் அ ரிசல்ட் த பேலன்ஸ் இன் திஸ் அக்கௌண்ட் change periodically. Current account also may show either credit balance or debit balance. So இப்போ இது வந்து பாத்தீங்கன்னா ரெண்டுத்தையும் பேலன்ஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா சம்டைம்ஸ் டெபிட் பேலன்ஸ் காமிக்கும், சம்டைம்ஸ் கிரெடிட் பேலன்ஸ் காமிக்கும். பட் கேபிட்டல் அக்கௌண்ட் பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் கிரெடிட் பேலன்ஸ். ஓகே, ஸோ இது வந்து டெபிட் பேலன்ஸும் காமிக்கும், கிரெடிட் பேலன்ஸும் காமிக்கும். நீங்க இந்த ஃபார்மேட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். பண்ண எந்தெந்த ஐட்டம்ஸ் வந்து கிரெடிட் பண்ணும், எதெல்லாம் வந்து டெபிட் பண்ணுன்றத சொல்லு. ஓகே, நெக்ஸ்ட் சம்ஸ் கூட நீங்க அதுல அப்படியே பிராக்டிஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தது ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட் அப்படின்னா கேபிட்டல் வந்து மாறிட்டே இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ லாஸ்ட் அக்கௌண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பிக்சட் கேபிட்டல் அக்கௌண்ட்ல வந்து தனித்தனியா போட்டோம். கேபிட்டல் அக்கௌண்ட் தனியா போட்டோம், கரண்ட் அக்கௌண்ட் தனியா போட்டோம். இங்க அப்படி கிடையாது. கேபிட்டல் கரண்ட் அக்கௌண்ட் எல்லாமே வந்து சேர்ந்து மொத்தமா போடுறதுனால பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் வந்து மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த மெத்தடுக்கு வந்து ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஸோ அண்டர் திஸ் மெத்தட் ஒன்லி த கேபிட்டல் அக்கௌண்ட் இஸ் மெயின்டைன் ஃபார் ஈச் பார்ட்னர். ஆல் த டிரான்சாக்ஷன் பிட்வீன் த பார்ட்னர் அண்ட் த firm ஆர் ரெக்கார்டட் இன் த capital account. So this is credited with the initial and additional capital introduced by the partner, interest and capital, partner's salary or commission and share of profit of the partner. The account is debited with the capital withdrawn, drawings, interest on drawings and share of loss of the partner. As a result, the balance in this account goes on fluctuating periodically. Under this method, the partner's account, capital account may show either credit balance or டெபிட் பேலன்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அதில் எப்படி தனித்தனியாக பிரித்து போட்டோமோ இது அப்படியே இங்கே ஒரே மொத்தமாக போட போகிறோம். இந்த ஃப்ளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தடில் வந்து பார்த்தீங்கன்னா கிரெடிட் எதெல்லாம் கிரெடிட் பண்ணோம் அப்படின்னா அவர் என்னென்ன ஃபர்ஸ்ட் கேபிட்டல் எவ்வளோ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, அடிஷனல் கேபிட்டல் எவ்வளோ போட்டிருக்காரு, எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இஸ் அலோடு ஃபார் த பார்ட்னர்ஸ், அப்புறம் சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட், இது எல்லாத்தையுமே கிரெடிட் பண்ணணும். சரியா? பார்ட்னர்ஸ் உடைய கேபிட்டல் அக்கௌண்ட்டுக்கு இதெல்லாம் கிரெடிட் பண்ணும். எதெல்லாம் டெபிட் பண்ணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கேபிட்டல் வித்ட்ரான் பர்மனன்ட்லி, டிராயிங்ஸ், இன்ட்ரெஸ்ட் ஆன் டிராயிங்ஸ், லாஸ், இது எல்லாமே வந்து டெபிட் பண்ணி பேலன்ஸ் பண்ணி வர்றதுனால இது பீரியாடிக்லி இட் வில் சேஞ்ச். ஸோ மாறிக்கிட்டே இருக்கும். அதனால தான் இந்த கேபிட்டல் மெத்தடுக்கு என்ன பேர் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். ஓகே, இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபரன்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தடுக்கும் ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட். பேஜ் நம்பர் 90 இருக்கு பாருங்க. இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் மெத்தட்ல ஃபிளக்சுவேட்டிங் கேபிட்டல் மெத்தட்ல எத்தனை நம்பர் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் பண்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல்ல தே ஆர் மெயின்டைனிங் 2 accounts. One is capital account, another one is current account. Okay, இதுல வந்து பாத்தீங்கன்னா only one account, that is fluctuating capital method. Then change in capital. இதுல வந்து பாத்தீங்கன்னா amount of capital normally remains unchanged except when additional capital is introduced or capital is withdrawn permanently. இப்போ ஃபிக்ஸட் கேபிட்டல் வந்து எப்பவுமே மோஸ்ட்லி வந்து மாறவே மாறாது. எப்போ மாறும் அப்படின்னா அவர் ஏதாவது அடிஷனல் கேபிட்டல் போட்டிருந்தாலோ இல்ல கேபிட்டல் வந்து பர்மனெண்டா வித்ட்ரா பண்ணிருந்தா மட்டும்தான் மாறுமே தவிர இல்லைன்னா கேபிட்டல் வந்து மாறவே மாறாது. இங்க வந்து பாத்தீங்கன்னா பீரியட் டு பீரியட் இட் வில் சேஞ்ச் பிகாஸ் கேபிட்டல் அக்கௌண்ட்லயே பார்ட்னர்ஸுக்கு சேர வேண்டியதும்
அதாவது ஃபேம் கொடுக்கறது வந்து பார்ட்னர்ஸுக்கு சேர வேண்டியதும் இல்லை பார்ட்னர்ஸ் ஃபேம் கொடுக்க வேண்டியதும் அது எல்லாமே மொத்தமாக போடுறதுனால இங்கே வந்து கேபிட்டல் இட் வில் சேஞ்ச். அடுத்தது க்ளோசிங் பேலன்ஸ். கேபிட்டல் அக்கௌண்ட் ஆல்வேஸ் ஷோ எ கிரெடிட் பேலன்ஸ் பட் கரண்ட் அக்கௌண்ட் மே எய்தர் டெபிட் ஆர் கிரெடிட் பேலன்ஸ். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் கேபிட்டல் வந்து எப்பவுமே வந்து கிரெடிட் பேலன்ஸ் தான் இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் வந்து டெபிட் பேலன்ஸா இருக்கலாம் இல்லைன்னா கிரெடிட் பேலன்ஸா இருக்கலாம். அதே மாதிரி கேபிட்டல் அக்கௌண்ட் ஜெனரலி ஷோஸ் கிரெடிட் பேலன்ஸ், இட் ஆல்சோ மே ஷோ எ டெபிட் பேலன்ஸ். இங்க வந்து சொல்ல முடியாது எப்போ கிரெடிட் பேலன்ஸா இருக்கும், மோஸ்ட்லி சம்டைம்ஸ் டெபிட் பேலன்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. அப்புறம் அட்ஜஸ்ட்மெண்ட். இதுல வந்து ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் ரிலேட்டிங் டு இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ், சேலரி ஆர் கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆர் டன் இன் த கரண்ட் அக்கௌண்ட். இந்த கரண்ட் அக்கௌண்ட்ல தான் இது எல்லாமே காமிப்போம். இந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல், இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ், சேலரி, கமிஷன், ஷேர் ஆஃப் ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து எங்க அட்ஜஸ்ட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா கரண்ட் அக்கௌண்ட்ல. இங்க வந்து பாத்தீங்கன்னா கேபிட்டல் அக்கௌண்ட்ல இது எல்லாமே அட்ஜஸ்ட் ஆயிடும், எங்க ஃபிளக்சுவேட்டிங்ல. ஓகே, அடுத்து நெக்ஸ்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அண்ட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் டிராயிங்ஸ் ஆஃப் தி பார்ட்னர்ஸ். இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து எப்படி கால்குலேட் பண்ணணும்ன்றத கொஞ்சம் பிரீஃபா பார்க்க போறோம். ஓகே, முதல்ல எல்லாம் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. பிசினஸ்ல நல்ல ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா தான் வி கேன் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல். பிசினஸே லாஸ்ல போகும்போது அப்ப நம்ம வந்து வி கேன் நாட் ப்ரொவைட் இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் டு த பார்ட்னர்ஸ். ஓகே, so interest and capital is interest allowed on capital of the partners. In general, if the capital of partners are disproportionate to the profit sharing ratio, the partners may agree to allow interest on capital. So it will compensate the partners who have contributed high amounts towards the capitals. The rate of interest and capital is generally agreed by the partners and it is mentioned in the partnership deed. So it is allowed only when there is a profit and it is provided before the division of profit among the partners. So no interest is allowed on the capital of partners if it is not specifically mentioned in the partnership deed. So when a firm incurs loss, interest and capital will not be provided. If there is insufficient profit, that is the net profit is less than the amount of interest and capital, the interest and capital will not be provided, but the profit will be distributed among the partners in their capital ratio. அதாவது இப்போ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து அக்ரிமெண்ட்ல இருக்கு. ஒரு பார்ட்னர்ஸ்க்கு வந்து 6% இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு அக்ரிமெண்ட் டீட்ல இருக்கு. சரியா? அப்ப அந்த டீட்ல இருந்துச்சுன்னா கட்டாயமா நம்ம என்ன பண்ணணும், இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து ப்ரொவைட் பண்ணணும். பட் இப்ப நமக்கு வந்து ப்ராஃபிட் வந்து ப்ராஃபிட் வரல, அதாவது இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டலையும் ப்ராஃபிட்டையும் கம்பேர் பண்ணும்போது பாத்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் இஸ் மோர் தென் த ப்ராஃபிட் இருந்துச்சு அப்படின்னா we cannot provide interest and capital to the partners. ஓகே, அப்போ என்ன சொல்றாங்கன்னா ப்ராஃபிட் அதிகமா இருந்து இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் ப்ரொவைட் பண்ண முடிஞ்சா பட்சத்துக்கு மட்டும்தான் நம்ம என்ன பண்ணலாம், we can provide interest and capital to the partners. In case of loss இருந்துச்சுனால we cannot provide interest and capital to the partners. அப்போ நம்மளால கொடுக்க முடியாது. ஸோ இது வந்து யார் கொடுக்க போறாருன்னு பாத்தீங்கன்னா ஃபர்ம் வந்து பார்ட்னர்ஸ் கொடுக்குது, எது இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல். ஸோ அப்போ இது வந்து ஹவ் டு கன்சிடர் இட் இஸ் ஏ எக்ஸ்பென்சஸ். ஸோ இட் இஸ் ஏ நாமினல் அக்கௌண்ட். ஸோ நாமினல் அக்கௌண்ட்டுக்கு என்ன ரூல் அப்படின்னு பாத்தீங்கன்னா டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாசஸ் அண்ட் கிரெடிட் ஆல் இன்கம்ஸ் அண்ட் கெயின்ஸ். ஓகே, ஸோ அப்போ இது இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து டெபிட் பண்ணும். யாருக்கு அது கிரெடிட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா partners உடைய capital account, whether fixed or fluctuating. So what will be the journal entry in பாத்தீங்கன்னா interest and capital account debtor to the partners capital or current account. Okay, ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துடலாமா? Mannan and Ramesh share profit and losses in the ratio of 3:1. The capital on 1st April 2016 was rupees 80,000 for Mannan and 60,000 for Ramesh, and their current account shows a credit balance of 10,000 and 5,000 respectively. Calculate interest and capital at 5% per annum for the year ending 31st March 2018 and show the journal entries. So வந்து journal entry வந்து போட சொல்லியிருக்காங்க.
இப்போ இவங்க எவ்வளவு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, மன்னன் வந்து 80,000 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு, ரமேஷ் வந்து 60,000. ஸோ இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் வந்து பாத்தீங்கன்னா 5%. ஸோ அக்கௌண்டிங் பீரியட் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் டு மார்ச். ஸோ ஏப்ரல்ல தான் இவங்க வந்து கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. அக்கௌண்ட்ஸ் எப்போ க்ளோஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மார்ச். ஸோ அப்போ 1 இயருக்கு we have to calculate interest on capital. ஸோ அதுக்கு என்ன ஃபார்முலா? What is the formula? Okay, the total capital contributed by the partner into rate of interest into number of period. Okay, so அப்ப எவ்வளவு போட்டிருக்காரு? 80,000 into 5/100 கட் பண்ணீங்கன்னா 4,000 interest and capital to மன்னன். அதே மாதிரி ரமேஷ் எவ்வளவு கேபிட்டல் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காருன்னு பாத்தீங்கன்னா 60,000 into 5/100 ரெடியூஸ் பண்ணீங்கன்னா 3,000 அவருக்கு இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகே, இதுக்கு ஃபார் திஸ் we have to give journal entry. ஸோ ஜேர்னல் என்ட்ரி என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் அண்ட் கேபிட்டல் அக்கௌண்ட் டெப்டார் டு மன்னன்ஸ் கரண்ட் அக்கௌண்ட் டு ரமேஷ் கரண்ட் அக்கௌண்ட். ஓகே, ஸோ ரிமைனிங் நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். ஓகே, இதோட கிளாஸ் கம்ப்ளீட் பண்ணிக்கலாமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ.